ஹூ டிட் பேட்ரிக்ஸ் ஹோம்ஒர்க்? யார் பேட்ரிக்கோட ஹோம்ஒர்க்கை பண்ணாங்க? அதுதான் டைட்டில். பேட்ரிக் நெவர் டிட் ஹோம்ஒர்க். டூ போரிங் ஹீ செட். பேட்ரிக் எப்பயுமே ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டார். டூ போரிங் ஹீ செட். ரொம்ப போரிங்கான விஷயம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஹீ பிளேடு ஹாக்கி அண்ட் பாஸ்கெட் பால் அண்ட் நின்டெண்டட் இன்ஸ்டட். இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டட் இங்கே லாஸ்ட்டாக வருது. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இன்ஸ்டடுக்கு என்ன அர்த்தம்னா, இன்ஸ்டட் ஆஃப் டூயிங் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுவார்? ஹாக்கி விளையாடுவார், பாஸ்கெட் விளையாடுவார். அதுவும் இல்லாமல் நின்டெண்டோவும் விளையாடுவார். ஏன் இது தனியாக நின்டெண்டோன்னு போட்டிருக்காங்க? நின்டெண்டோன்றது வீடியோ கேம், அதை இங்கே போட்டிருக்காங்க. ஹிஸ் டீச்சர்ஸ் டோல்ட் ஹிம். அவங்களோட டீச்சர் சொல்லுவாங்க. யார்கிட்ட? ஹிம்னா பேட்ரிக்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை சொன்னாங்க. இதெல்லாமே பாஸ்ட் டென்ஸில் நடந்துகிட்ருக்கு சொல்லிட்டுருக்காங்க. டோல்ட் ஹிம் சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க? பேட்ரிக், டூ யுவர் ஹோம்ஒர்க் ஆர் யூ ஓன்ட் லேர்ன் எனிதிங். யூ ஓன்ட் லேர்ன் ஏ திங்க். பேட்ரிக் உன்னோட ஹோம்ஒர்க்கை பண்ணு. ஆர்னால் இங்கே இடத்துல அல்லதுன்னு இல்லைன்னு அர்த்தம் வரும். பேட்ரிக் உன் ஹோம்ஒர்க் பண்ணு, இல்லைன்னாக்கா நீ எதுவுமே கற்றுக்க முடியாது. அண்ட் இட் இஸ் ட்ரூ. இட் வாஸ் ட்ரூ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸில் அது உண்மை தான். சம்டைம்ஸ் ஹீ டிட் ஃபீல் லைக் அண்ட் இக்னோரமஸ். இக்னோர்னாக்கா அலட்சியமாக இருக்குது. இக்னோரமஸ்னால் நாலேஜ் இல்லாமல் இருக்க ஒரு ஆள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஹீ டிட் ஃபீல் லைக். சில சமயம் அவர் அப்படி நினச்சார். அவரை பற்றி அவரே நினச்சார். யார்? இந்த பேட்ரிக்ன்ற பையன். அவரை பற்றி அவரே அப்படி நினைக்கிறாரு. அவர்னு சொல்கிறதால பெரியவர் நினச்சிக்காதீங்க, சின்ன பையன்தான், ஸ்டூடெண்ட்டு தான். பட் வாட் குட் ஹீ டூ? அவனால் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு தான் ஹோம்ஒர்க்கே பிடிக்காது. ஹீ ஹேட்டட் ஹோம்ஒர்க்னால் அவனுக்கு ஹோம்ஒர்க்கே பண்ணுறதுக்கே பிடிக்காது. தென் ஒன் டே ஹீ ஃபவுண்ட். அப்புறம் இது யார் போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் ஹீ ஃபவுண்ட் ஹிஸ் கேட் பிளேயிங் வித் ஏ லிட்டில் டால். அவன் பார்த்தான் கண்டுபிடிச்சான். என்னென்னா, அவனோட பூனை வந்து ஒரு பொம்மையோடு விளாட்றத படித்தான். அண்டு ஹீ கிராப்ட் இட் அவே. ஆனால் அதை பிடுங்கிக்கிட்டான் அந்த பொம்மையை. டு ஹிஸ் சர்ப்ரைஸ். அவன் ஆச்சரியப்படுற மாதிரி என்ன ஆச்சுனாக்கா, டு ஹிஸ் சர்ப்ரைஸ்னால் எதிர்பாராத விதமாக அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே. இட் வாசன்ட் ஏ டோல். அது வந்து ஒரு பொம்மை கிடையாது, அது ஒரு பொம்மையே கிடையாதா. இட் வாசன்ட் ஏ டோல்னாக்கா அது பொம்மை கிடையாது. இட் வாசன்ட் ஏ டோல் அட்டால்னாக்கா அது ஒரு பொம்மையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த இடத்துல அட்டால். பட் ஏ மேன் ஆஃப் த டைனியஸ்ட் சைஸ். அது பூனை விளையாடிட்டு இருந்தது வந்து பொம்மை கிடையாது, ஆனால் ஒரு குட்டி சைஸ் உள்ள ஒரு மனுஷன். டைனியஸ்ட் சைஸ்னால் என்ன? சின்ன குட்டியாக இருக்காது, அதான் டைனினா சின்னது. டைனியஸ்ட்னால் ரொம்ப இருக்கிறே குட்டியான சைஸ் அப்படின்ற மாதிரி. ஹீ ஹேட் எ லிட்டில் ஊல் ஷர்ட் போட்டிருக்காரு வித் ஓல்டு ஃபேஷன் பிரிட்ஜஸ். அந்த பழங்காலத்தில் போட்டிருப்பாங்க, அந்த கயிறு மாதிரி போட்டிருப்பாங்க, சட்டையில் கயிறு இருக்கும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி. அண்ட் ஏ ஹை டால் ஹேட் மச் லைக் விச்சஸ். அதே மாதிரி என்ன போட்டிருக்காரு? ஒரு பெரிய தொப்பியும் போட்டிருக்காரு, நீளமான தொப்பி. இந்த தொப்பி சொல்கிறாங்க எப்படி? விச்சஸ்னால் சூனியக்காரிங்கெல்லாம் போட்டிருக்கோங்க. சூனியக்காரிகளோட விச் மாதிரி ஒன்று சூனியக்காரியோட தொப்பி மாதிரி ஒரு தொப்பியை, ஹைட்டாலான தொப்பியை அவர் போட்டிருக்காரு. ஹீ எல்டு. அவள் கத்துனா. என்ன அது? சேவ் மீ, டோன்ட் கிவ் மீ பேக் டு த கேட். என்னை பூனைகிட்ட கொடுத்துடாத. ஐ வில் கிராண்ட் யூ ஏ விஷ், ஐ ப்ராமிஸ் யூ தட். நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், கட்டாயமாக கொடுக்குறேன், ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னை பூனைகிட்ட மட்டும் கொடுத்துடாத. பேட்ரிக் குடின்ட் பிலீவ் ஹவு லக்கி ஹீ வாஸ். பேட்ரிக்கால் நம்ப முடியலை. குடின்றது கேன்னா இப்போ முடியலனாக்கா இப்போ. பேட்ரிக் கேனாட். குடின்றது பாஸ்டில்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அதனால். கேன்னா முடியும்னு அர்த்தம், கேனாட்னா முடியாதுன்னு அர்த்தம். அதோட பாஸ்ட்டு இது குட்டுன்றது. பேட்ரிக்கால் நம்ப முடியல. எதை நம்ப முடியல? ஹவு லக்கி ஹீ வாஸ். அவன் எவ்வளோ லக்கியாக இருக்கான்றதை அவனாலே நம்ப முடியல. ஹியர் வாஸ் த ஆன்சர் டு ஆல் ஆஃப் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ். இப்போ அவனோட பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஸோ ஹீ செட், உடனே அவர் சொன்னார், ஒன்லி இஃப் யூ டூ, நீ என்னோடய ஹோம்ஒர்க் பண்ணி, அவன் ஒரு வரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல காப்பாற்றினா, ஒன்லி இஃப் யூ டூ ஆல் மை ஹோம்ஒர்க்,
நீ என்னோடய ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் பண்ணாக்கா டில் த எண்ட் ஆஃப் த செமஸ்டர், தட் இஸ் 35 days, இன்னும் 35 நாள் வரைக்கும் என்னோடய ஹோம்ஒர்க் பண்ணனாக்கா நான் உன்னை காப்பாற்றுறேன். இவங்க ஒன்லி இஃப் யூ டூன்றது என்ன அர்த்தம்? இந்த ஒன்லின்னு என்ன அர்த்தம்? நான் உன்னை எப்போ பண்ணுவேன் அதுதான் இந்த ஒன்லி. இந்த ஒன்லின்றது இன்டெரக்டாக என்ன மீன் பண்ணுதுன்னா, அவங்க என்ன கேட்டாங்க அதுக்கு அந்த பதிலுக்கு என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறாங்கல்ல, நான் காப்பாற்றுவேன் எப்போன்னா நீ இதை பண்ணால் மட்டும்தான். அவ்வளோ விஷயத்த இந்த ஒன்லின்ற வேர்டு இங்கே சொல்லுது. அதுக்கு விளக்கமாக சொல்லாட்டி கூட அதுக்கு அர்த்தம் தான் இந்த ஒன்லிக்கு. ஒன்லி இஃப் யூ டூ ஆல் மை ஹோம்ஒர்க் டில் த எண்ட் ஆஃப் செமஸ்டர், தட் இஸ் இன்னும் 35 நாள் வரைக்கும் செமஸ்டர் வரைக்கும் என்னோடய எல்லா ஹோம்ஒர்க் நீ பண்ணால் மட்டும்தான் அதை நான் பண்ணுவேன். எதை ஒன்று நான் பூனைட்ட கொடுக்காம காப்பாற்றுவேன். இஃப் யூ டூ எ குட் இனஃப் ஜாப், நீ ஒழுங்காக நல்லா ஒழுங்காக பண்ணனாக்கா ஐ குட் ஈவன் கெட், என்னால் ஏ மார்க் கூட பெற முடியும். த லிட்டில் மேன்ஸ் ஃபேஸ் ரிங்கிள்டு லைக் எ டிஸ்க்ளோத் த்ரோன் இன் த ஹேம்பர், ஹீ கிக்டு ஹிஸ் லெக்ஸ். குப்பையில் தூக்கி போடுற ஹேம்பரில் போடுற க்ளோத் மாதிரி அவனோட முகத்தோட இது வந்து சுருங்கி போயிடுச்சு, அதாவது கடுப்பாயிடுச்சுன்னு அர்த்தம். ஹிக்டு ஹிஸ் லெக்ஸ் அண்ட் டபுள் ஹிஸ் ஃபெஸ்ட் அண்ட் ஹி கிரிமிஸ்ட் அண்ட் ஸ்கோல்ட் அண்ட் பஸ், ஓ ஐ ஆம் காஸ்ட் பட் ஐ வில் டூ இட். கத்திக்கிட்டு கை காலை ஆட்டிக்கிட்டு முகத்தை சுழிச்சிக்கிட்டு கத்துறான், ஓவும் கத்துறான். ஏன்னா ஆனால் என்ன கத்துறான்? ஐ எம் கர்ஸ்டா, ஐ கர்ஸ்டு, நான் சபிக்கப்பட்டுட்டேன். ஆமை காஸ்ட், ஓ ஆமை காஸ்ட், ஐ எம் காஸ்ட் இல்லை, இது எக்ஸ்க்ளமேஷன். ஓ நான் அவ்வளோ சபிக்கப்பட்டவன் நான் இருக்கேனே. அந்த ஹோம்ஒர்க் பண்ண அவனுக்கு பிடிக்கல, பட் ஐ வில் டூ இட், என்ன இருந்தாலும் நான் பண்ணுறேன்றாரு. அன்ட்ரூ டு ஹிஸ், அவன் காப்பாற்றிட்டான் பூனையை. தட் லிட்டில் எல்ஃப்ன்றது இங்கே என்ன? அந்த குட்டி பையன் பிகன் டு டூ பேட்ரிக்ஸ் ஹோம்ஒர்க், பேட்ரிக்கோட ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. எக்ஸப்ட் தேர் வாஸ் ஒன் கிளிச், ஒரே ஒரு சின்ன பிரச்சனை. கிளிச்சுனாக்கா ஒரு இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு விஷயம் நடந்து முடிக்காமல் இருக்க பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, தி எல்ஃப் டிடன்ட் ஆல்வேஸ் நோ வாட் டு டூ அண்ட் ஹீ நீடட் ஹெல்ப். அந்த எல்ஃப்னா யார்? அந்த குட்டி மனுஷன். அவனுக்கு எப்பயுமே டிடன்ட் நோ ஆல்வேஸ் நோ வாட் டு டூனா என்ன பண்ணணும்னு தெரில, அண்டு அவனுக்கு எப்பயுமே ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, உதவி தேவைப்பட்டுச்சு. ஹெல்ப் மீ ஹீ வுட் சே. எப்போ பார்த்தாலும் எனக்கு உதவி பண்ணு கத்திகிட்டே இருப்பான் அந்த குட்டி பையன், குட்டி ஆள். கத்திட்டு இருப்பார். அண்ட் பேட்ரிக் வுட் ஹாவ் டு ஹெல்ப் இன் வாட் எவர் வே. அவன் என்ன கேட்டாலும் பண்ணி தான் ஆகணும் பேட்ரிக். ஏன்னா ஐ டோன்ட் நோ திஸ் வேர்ட், த எல்ஃப் ஸ்குவீக்டு வைல் ரீடிங் பேட்ரிக்ஸ் ஹோம்ஒர்க், கெட் மீ எ டிக்ஷனரி. நோ வாட் இஸ் ஈவன் பெட்டர், லுக் அப் த வேர்ட் அண்ட் சவுண்ட் இட் அவுட் பை ஈச் லெட்டர். எனக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, எனக்கு டிக்ஷனரி கொடுக்கலனாக்கா நீயே பார்த்து ஒவ்வொரு லெட்டராக எனக்கு சொல்லு அப்படின்றாரு பேட்ரிக்கிட்ட அவர். வென் இட் கேம் டு மேக்ஸ், பேட்ரிக் வாஸ் அவுட் ஆஃப் லக். மேக்ஸ் இது மற்ற இங்கிலீஷாவது பரவாயில்ல, ரீடிங் பண்ணுறப்பயாவது. மேக்ஸ் போடுறப்ப அந்த மேக்ஸ் விஷயத்தில் பேட்ரிக்கு சுத்தமாக லக்கே இல்லை. என்ன ஏன்? வாட் ஆர் த டைம் டேபிள்ஸ் த எல்ஃப் ஸ்ட்ரீக்டு. ஸ்ட்ரீக்டுன்னா இந்த இது தோல் சொல்கிற ஆட்டிட்டு நோன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. இந்த டைம் டேபிள்ஸ்னால் என்னான்னு கேட்குது முதல்ல. வி எல்ஃப்ஸ் நெவர் நீட் தட். எங்களுக்கெலாம் அது எங்களோட உலகத்தில், இவரோட உலகத்தில் அதெல்லாம் தேவையே இல்லை டேபிள்ஸ்லாம். அண்ட் அடிஷன், சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன், ஃப்ராக்ஷன். இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்குறேன். ஹியர் சிட் டவுன் பிசைட் மீ, என் பக்கத்தில் உட்காரு. யூ சிம்ப்ளி மஸ்ட் கைட் மீ, நீ தான் எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்ஸ் நோ நத்திங் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி ஹியூமன் ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு தெரியாது. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் இந்த எல்ஃப்ஸ் குட்டியாக இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் டூ தம், எல்ஃப்ஸ்னா யார்? சித்திரக்குள்ளன். டூ தம் இட் இஸ் எ மிஸ்ட்ரி. அது வந்து ஒரு மிஸ்ட்ரி தானே, புதிர் மாதிரி, யார் என்னன்னே தெரியாது ஹியூமன் ஹிஸ்ட்ரி பற்றிலாம். ஸோ த லிட்டில் எல்ஃப் ஆல்ரெடி எ ஷவுட்டர். அதனால் என்ன பண்ணுறான் அந்த லிட்டில் எல்ஃபு, அந்த சின்ன மனுஷன் அவன் முன்னாடியே கத்துவான், இப்போ இன்னும் சத்தமாக கத்துறான். ஜஸ்ட் காட் லவுடர். கோ டு த லைப்ரரிக்கு போ, எனக்கு புக்கு வேணும், நிறைய புக்கு வேணும். யூ கேன் ஹெல்ப் மீ. அதே மாதிரி அதெல்லாம் யூ கேன் ஹெல்ப் மீ ரீட் தம் டூ. நீ தான் எனக்கு அதெல்லாம் படித்து காமிக்கணும். அஸ் எ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட், உண்மையில் என்ன நடந்துச்சுன்னா, எவ்ரி டே இன் எவ்ரி வே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியிலையும் இந்த லிட்டில் எல்ஃப் வாஸ் எ நேக். அந்த லிட்டில் எல்ஃப் அவர் வந்து ஒரு தொல்லையாக தான் இருந்தார். நேக்னா அதான் நேகிங் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களா, தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க.
இது பண்ணு அது பண்ணு அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பேட்ரிக் வாஸ் ஒர்க்கிங் ஹார்டர் தேன் எவர். இந்த நேக்னால் ஹெல்ப் வரும்னு பார்த்தா இப்போ பேட்ரிக் தான் நிறைய வேலை பார்க்குறாரு. அது ஒர்க்கிங் தென் எவர்னால் முன்னாடி பார்த்து எப்போ வாழ்க்கையிலே ரொம்ப அதிகம் இப்போ தான் பார்க்குறாரு. எவர் அண்ட் வாஸ் இட் எ ட்ராக், இழுத்துக்கிட்டே போகுது. ஹி வாஸ் ஸ்டேயிங் அப், அந்த வேலையை முடிய மாட்டேங்குது. ஹி வாஸ் ஸ்டேயிங் அப் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. ஹேட் நெவர் ஃபெல்ட் டு ஸ்டோரி வேறினா ரொம்ப எப்பயுமே ஒரு டயர்டாக அவர் ஃபீல் பண்ணதில்லை. வாஸ் வெறுப்போடு இருந்ததில்லை. வாஸ் கோயிங் டு ஸ்கூல் வித் ஐஸ் பஃப்டு அண்ட் பிளரி. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்க மேலே பார்த்தா கண்ணுலாம் அந்த மொழியே வெளில வர மாதிரி இருக்கு அவன் முகம். யார்? நம்ம பேட்ரிக். ஃபைனலி த லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அரைவ்டு. கடைசி நாள் வந்துச்சு. அந்த எல்ஃப் வாஸ் ஃப்ரீ டு கோ. அந்த எல்ஃப் வந்து 35 நாள் தானே வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்தார். அவர் இன்றைக்கி அந்த சித்திரக்குள்ளன் வந்து போயிடுறாரு. அஸ் ஃபார் த ஹோம் ஒர்க் தெர் வாஸ் நோ மோர், ஸோ ஹி குவைட்லி ஸ்லைலி ஸ்லிப்ட் அவுட். அதனால் ஹோம்ஒர்க் இல்லை பண்ணுறேன்னு தான் அவர் வந்து ப்ராமிஸ் கொடுத்துருந்தார். இப்போ ஹோம்ஒர்க் எதுவும் இல்லாததால் சத்தம் போடாமல் ஸ்லைலினா அப்படியே திருட்டுத்தனமாக பூனை நுழையும்ல அது மாதிரி ஸ்லிப்டு அவுட் ஆஃப் த பேக் டோர், விண்டோர் வழியாக அவர் தப்பிச்சு ஓடிடுறாரு. பேட்ரிக் காட் ஹிஸ் ஏஸ். பேட்ரிக் வந்து நினச்ச மாதிரியே ஏ கிடச்சிருச்சு. ஏஸ்னாக்கா ஃபஸ்ட் ரேங்க் மாதிரி கிரேடு ஏ கிரேட் கிடச்சிருச்சு. ஹிஸ் கிளாஸ்மேட்ஸ் வேறு அமேஸ்டு. அவங்க கிளாஸ்மேட்ஸ்லாம் கூட படித்தவங்களாம் வந்து அதிசயப்பட்டாங்க. அவங்க டீச்சர்ஸ் மைல்டு, டீச்சர்ஸ்லாம் ஆசிரியர்கள்லாம் சிரித்தாங்க. வேறு ஃபுல் ஆஃப் ப்ரைஸ் அவனை பார்த்து சிரித்தாங்க, ரொம்ப புகழ்ந்தாங்க. அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ், ஆனால் அவங்க பேரண்ட்டு அவங்க அப்பா அம்மா வந்து ஒண்டர்டு, ஆச்சரியப்பட்டாங்க. வாட் ஹேட் ஹேப்பன் டு பேட்ரிக் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க, அதிசயப்பட்டாங்க. ஹி வாஸ் நவ் த மாடல் கிட். இப்போ இவன் தான் மாடல் கிட் ஆகிட்டான். எல்லோரும் உதாரணமாக காமிப்பாங்க, பேட்ரிக் மாதிரி படிக்கணும்ன்ட்டு. க்ளீன்டு ஹிஸ் ரூம், அவன் ரூமை க்ளீன் பண்ணிட்டான். டிட் ஹிஸ் கோர்ஸ், அவனோட வேலையை அவனே பார்த்துக்கிட்டான். வாஸ் சியர்ஃபுல், ரொம்ப எப்பயுமே ஹாப்பியாக இருப்பான். நெவர் ரூட், எப்பயும் கோவமே படாமல் இருந்தான். லைக் ஹி ஹேட் டெவலப்டு ஏ ஹோல் நியூ ஆட்டிடியூட், ஒரு புது ஆட்டிடியூடே டெவலப் பண்ண மாதிரி ஆகிட்டார். யூ சி இன் த எண்ட் பேட்ரிக் ஸ்டில் தோ he had made the tiny man do all his homework, but I will share a secret. But you see in the end Patrick still thought he had made the tiny man do all his homework. You see, நீங்கள் பாருங்கள் கடைசியில் பேட்ரிக் என்ன நினச்சிட்டு இருக்கான்னாக்கா, இன்னும் ஸ்டில் தாட் என்ன நினச்சிட்டு இருந்தானா இன்னும் கூட அந்த he had made the tiny man, அந்த குட்டியால் தான் எல்லா வேலையும் வாங்க வச்சான்னு நினச்சிட்டு இருந்தா. he had made வேலை வாங்கிட்டோன்னு நினச்சிட்டு இருந்தான். பட் ஐ வில் ஷேர் எ சீக்ரெட், நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். ஜஸ்ட் பெட்வீன் யூ அண்ட் மீ, உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான். இட் வாசன்ட் தட் எல்ஃப் பட் பேட்ரிக் ஹேட் டன் இட் ஹிம்செல்ஃப். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எல்ஃப் குட்டி பையன் எந்த வேலையும் பண்ணல, பேட்ரிக் தான் எல்லா வேலையும் பண்ணது. ஓகேவா? இதுக்கு இப்போ ஆன்சர்ஸ் பார்ப்போம். வாட் டிட் பேட்ரிக் திங்க் ஹிஸ் கேட் வாஸ் பிளேயிங் வித். அவள் வந்து பேட்ரிக் வந்து வாட் வாஸ் இட் ரியலி, பேட்ரிக் எது பூனை வந்து எதோட விளையாடிட்டு இருக்கானுச்சா, பேட்ரிக் தாட் தட் ஹிஸ் கேட் வாஸ் பிளேயிங் வித் எ டால், பட் ஆக்சுவலி இட் வாஸ் நாட் எ டால் பட் எ டைனியஸ்ட் மேன் ஆர் எல்ஃப், இஎல்எஃப் எல்ஃப். ஓகேவா? இது வேணால் போடலாம். வை டிட் த லிட்டில் மேன் கிராண்ட் பேட்ரிக் எ விஷ், பிகாஸ் பேட்ரிக் ரெஸ்கியூட் த லிட்டில் மேன் ஃப்ரம் கேட்டுட்டேன்னு காப்பாற்றினால, அதனால தான் அவன் வந்து விஷ் கொடுத்தான். வாட் வாஸ் த பேட்ரிக்ஸ் விஷ், பேட்ரிக்ஸ் என்ன விஷ் கேட்டான், என்ன வரம் கேட்டான். he asked for the cat to do all his homework for the next 35 days, that is until the end of the semester. In what subjects did the little man need help to do Patrick's homework? என்னென்ன சப்ஜெக்டில் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு? இங்கிலீஷ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே தான். இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஹீ நீடட் ஹெல்ப், ரைட்? இங்கிலீஷில் படிக்க சொன்னார், ஹிஸ்ட்ரியே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, மேக்ஸும் தெரில, அதனால் மூணுலேயுமே தான் ஹெல்ப். இன் ஆல் த்ரீ சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, த லிட்டில் மேன் நீடட் ஹெல்ப் டு டூ பேட்ரிக்ஸ் ஹோம்ஒர்க். அவ்வளோதான். ஹவு டிட் பேட்ரிக் ஹெல்ப் மீ, பேட்ரிக் எப்படி ஹெல்ப் பண்ணான்னாக்கா, பேட்ரிக் ஷாட் வித் த லிட்டில் மேன் அண்ட் டோல்டு ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் by reading, and also went to library, collected the information from the books for the history, and for the maths he had explained the tables to the elf
and do all the calculation by himself. அவங்க தான் அடிஷன் தேவையில்லைன்றாங்களே அந்த ஊருக்குள்ளே தான். Who do you think did Patrick's homework? The little man or Patrick himself? Give reasons for your answer. யார் அந்த வேலையை பார்த்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேட்ரிக்கோட ஹோம்ஒர்க்கை லிட்டில் மேன் பார்த்தானா இல்லை பேட்ரிக்கே பார்த்தானா? ஆக்சுவலி இந்த கதையில் வந்து லிட்டில் மேன் பார்த்தா வர வாங்கினாலாம் சொன்னால் கூட உண்மையில் பேட்ரிக் தான் எல்லா வேலையுமே பார்த்தாரு. ஏன்னா லிட்டில் மேன் தான் ஒன்றுமே தெரியலையே. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் த பேட்ரிக் who done his homework, who did the homework all by himself. Why? The reason is the Patrick, the little man didn't know how to do the work, how to do maths, how to do. The little man had no idea of American history. He didn't even know the meaning of certain words. So all these these steps Patrick only helped the little man. So in one way or other it was Patrick who did all the homework. அவ்வளோதான். இது என்ன? Fill in the blanks in the sentences below with the words or phrases from books. Any of all the words, look such words up in dictionary. Ask your teacher. Oh, in the blank life, some people find household கோர்ஸ்னா வீட்டு வேலைங்க வந்து ஒரு போர், பட் ஐ லைக் டு ஹெல்ப் ஹோம். இங்கே இந்த இதில் வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சி போடணும். ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ்னாக்கா வீட்டு வேலைங்க. ஹூ ஸ்டோல் த டைமண்ட் இஸ் ஸ்டில் எ மிஸ்ட்ரி. அதான் பார்க்கவே சொல்கிறேன், மிஸ்ட்ரி. யார் கண்டுபிடிச்சாங்கன்றது இன்றைக்கி வரைக்கும் புதுராக தான் இருக்குது. திஸ் டேஸ் வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஏ கிளாஸ் திஸ் வீக்கா, திஸ் செமஸ்டர். இந்த செமஸ்டரில் நமக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ செமஸ்டர் ஆகும். டேஸ் த எல்ஃப் பிகன் டு ஹெல்ப். ட்ரூ டு ஹிஸ் வேர்ட், சொன்ன மாதிரியே அவன் சொன்ன. ட்ரூ டு ஹிஸ் வேர்ட்னா அவன் வார்த்தைக்கு அவன் உண்மையாக அப்படின்னு அர்த்தம். ஆனால் உண்மை கரெக்டாக சொல்கிறோம். தமிழில் சொல்கிறதுன்னா சொன்ன மாதிரியே, சொன்ன பேச்சு தவறாமல். தி எல்ஃப் பிகன் டு ஹெல்ப். கேன் யூ டேஸ் திஸ் வேர்டு, கேன் யூ ஃபைண்ட் த வேர்டு தான் இருக்கும். லுக்கப், ஃபைண்டுக்கு இன்னொரு வார்த்தை லுக்கப். கேன் யூ லுக்கப் திஸ் வேர்டு. ஐ ஸ்டார்டட் இயர்லி டு பி ஆன் டைம். நான் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் ஐ வாஸ் அவுட் ஆஃப் லக். ஏன்னா நான் வந்து லக் இல்லாமல் வந்துட்டேன். இந்த இடத்துக்கு இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு என்ன வார்த்தை வரும் அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு இதுதானே இருக்கும். எனக்கு இதுக்கும் அர்த்தம் தெரியும், இதுக்கும் அர்த்தம் தெரியும். அதனால எனக்கு நல்லா கண்டுபிடிக்க முடியுது. சி சேஸ் இஸ் காட் ஏ லாட் ஆஃப் புக்ஸ் பட் டேஸ் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தெம். பட் பெட்வீன் யூ அண்ட் மீ போடலாமா? இது மட்டும் தான் போட முடியும், வேறு எல்லா வார்த்தையும் போட சொல்லியாச்சு. அவன் வந்து நிறைய புக்கு இருக்குதுன்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு மட்டும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அந்த புக்கில் நிறைய இது பண்ணிட்டாங்க. யூஸ் த க்ளூஸ் கிவன் பிலோ டு கம்ப்ளீட் த கிராஸ்வேர்ட் பசில். வெரி டயர்டு. ஒன்று எங்கே இருக்க? வேரி, WEARY மேலே இருக்க இதுலேயே எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேரி had an angry look on the face. 2 எங்கே இருக்க? ஸ்ரீக்டுன்னு வந்துச்சுல்ல, SHREIEDன்னு. அதுதான் எல்லாம் இந்த மேலே கேட்டது தான். ஷார்ட் ட்ரௌசர்ஸ்னால் தெரியலையே. A fault in a machine that prevents glitchன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுல்ல. 4 glitch, ITCH. A small and naughty boy fairy. எனக்கு தெரில. 5 என்ன? ஓ, ஸ்மால் அண்ட் நாட் பாய் ஃபேரியா? எல்ஸா? எல்ஃப் ELF. அந்த பையன். டவுன்னா இது மாதிரி இந்த அக்ராஸு டவுன் மேலே கீழே. ஒர்க் அது ஆஃப் அண்ட் போரிங். 6 என்ன இது? கோர்ஸ் CHORES. ஓகேவா? A basket with a lid. 7 என்ன?
தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கேவ் ஏ ஷார்ட் ஹை பிச்டு க்ரை. ஸ்ட்ரீக்கிங்க 8. இதுதான் ஆக்சுவலி ஸ்ட்ரீக்கிங். SHREIKAE ஸ்ட்ரீக்கிங். அப்புறம் என்ன, இந்த ஸ்டோரி பேட்ரிக் டஸ் டிஃபிகல்ட் திங்ஸ் ஹேட்ஸ் டு டூ பிகாஸ் த எல்ஃப் pretends he needs help. Have you ever done something difficult or frightening by pretending about it in some way? Tell your classmates about it. Say what you feel about your homework. Or do you think it's useful even though you may not like it? Form pairs, speak to each other. For example, you may say, I am not fond of homework. Your partner may say, my sister helps me with my lessons at home and that gives a boost to my marks. பேசி பழக சொல்கிறாங்க. வேறு நான் ரைட்டிங் வேணால் பண்ணலாம். Patrick never did homework. Too boring, he said. He played basketball on Nintendo instead. The story has a lot of rhyming words as a poem does. Can you write out some parts of it like poem so that the rhymes come out and end of our homework? Too boring, he said. He played a basketball on Nintendo instead. Oh, he said instead. அது ரெண்டும் ஒன்றாமா. Look at this sentence. Too boring, he said. Cleaned his room, did his course. When we speak, we often leave out words that can easily be guessed. We don't do this when we write, unless we are trying to write as we speak. நம்ம நிறைய வார்த்தை விட்டுருவாங்க. கரெக்டு தான். ஸோ இஃப் ஹேர் டு ரைட் கேர்ஃபுல்லி வி வுட் சே homework is too boring. He cleaned his room and did his course. ஹீலாம் பண்ணுறதில்ல, ஹோம்ஒர்க்குன்றது போடுறதில்ல. Rewrite the following incomplete sentences carefully so that the reader doesn't have to guess what is left out. More and more books. God has solved the mystery. என்ன சொல்ல வராங்கன்னு தெரியலையே நமக்கே. Rewrite the following incomplete sentences carefully. இது என்ன incomplete sentences so the reader doesn't have to guess what is left out. It is too. ஒருவேளை உள்ளே இருக்கிறதா God of. இதை வச்சு ஏதாவது சொல்கிறாங்களா? இந்த லைனை வச்சு ஃபுல் லைன் மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா? I started to collect more and more books to read in my leisure time. அப்படி போடலாம். The homework is too difficult to be completed by today போடலாம். I got up late and I also missed hence I missed the bus. I solved the mystery of this question by understanding it in my own way. Look at this cartoon by R.X. Lakshmanan. Read the sentence given below the cartoon. Discuss the following questions with your partner. What is it about? Do you find it funny? If you so, why? Do you think why a cartoon is a serious drawing? Why or why not? Get on with your homeworks. The sums, the composition, history, geography, chemistry, and stop reading the laws against child labor. நல்ல கார்ட்டூன் தான். அப்போலாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உட்காந்து படி, புக்கு எடுத்து படி, ஹிஸ்ட்ரி படி, கம்போசிஷன் படி, ஜியாகிரஃபி படி, கெமிஸ்ட்ரி படி. ஆனால் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்க சட்டத்தை மட்டும் படிக்காத பண்ணுறாங்க. இதில் நிறைய மீனிங் இருக்குது. இது இவ்வளோ வேலை வாங்கிட்டு அவங்கள்ட்ட குழந்தை தொழிலாளர்கள்ட்ட வேலை வாங்காதான்னு சொல்கிறோம்ல அது. ஆனால் இது வந்து சினிக்கல் மீனிங். ஒரு ஃபேமஸான ஆள் R.X. லக்ஷ்மண், R.K. லக்ஷ்மணன். ஒரு ரைட்டர் கூட இருப்பார், R.K. நாராயணன் சொல்லிட்டு, அவரோட பிரதர். நிறைய பேருக்கு தெரியாது. இது மாதிரி நக்கலான பெயிண்டிங்ஸ் வரையில ஃபேமஸ். பொலிட்டிக்கலில் ஈடுபடாமல் இருக்கிறது தான் உண்மையான பொலிட்டிஷியன் அப்படின்னு சொன்னவங்க. இவங்க குடும்பமே அப்படிப்பட்ட குடும்பம். ரைட்டு லெஃப்ட் யாரையுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி நியூட்ரலான குடும்பம். வாட் இஸ் எ ஹோம், என்ன டிஃப்ரெண்ட்டு, நிறைய கதை கொடுத்துருக்காங்க. டு அக்ரி வித் த போய்ட்ஸ். இது அடுத்த பார்ட்டா? இது வேணாம், இன்றைக்கி இதோட போதும். 25 நிமிஷம் ஆச்சு. இது அடுத்து வேணால் பார்க்கலாம்.
நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவேன் 6th ஸ்டாண்டர்டில். ஓகே பாய்.